சுதந்திரமான காலத்துலேருந்து ரயில்வேஸ் வந்து ப்ராஃபிட்டில் இயங்கினதா சரித்திரமே கிடையாது. என்டையர் ரயில்வேஸையே விலை ஏற்றாமல் அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றிட்டு 30,000 கோடி கேஷை வச்சுட்டு போனார். அவர் எப்படி ரயில்வேஸை மாற்றினாருங்கிறது இன்றைக்கும் ஹார்வர்டில் இட்ஸ் எ கேஸ் ஸ்டடி. அதை இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் போன் உள்ள ஒரு விஷயத்தை எதுக்கு நார்மல் பட்ஜெட்டில் ஒரு 4-5 வரியிலே நிப்பாட்டினாங்க அப்படின்றது ஸ்டில் கொஸ்டின் மார்க். டிக்கெட் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இப்போ கன்செஷன்னா அது நீங்கள் பே பண்ணுங்கள், ஆர்மி பே பண்ணுங்கள், நான் எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரயில்வேஸை விலையை குறைச்சி ப்ராஃபிட்டாகவும் ரன் பண்ணலான்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் சீரீஸில் நம்ம நிறைய டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். கடந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎஸ்டி அலோகேஷன்ஸ் எப்படி இருக்கும், பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பற்றி எல்லாமே நம்ம பேசியிருந்தோம். இந்த வீக் என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா ரயில்வேவுக்கான அந்த பட்ஜெட் பொறுத்து தான். ரயில்வேவுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் கூட ரயில்வே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் யோசிப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ரயில்வே எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதற்காக நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார நிபுணர் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரயில்வேக்கு அப்படின்னு ஒரு தனியாக பட்ஜெட் ஒதுக்கி ஒரு நாள் ஒதுக்கி பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரயில்வே பட்ஜெட்டையும் நார்மலாக தாக்கல் செய்யக்கூடிய அந்த பட்ஜெட்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரே நாளில் தாக்கல் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. ரயில்வேக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கும் போதே அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்மளால ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? இந்த ரயில்வே பட்ஜெட்டுன்றது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இட் வாஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். அந்த ரயில்வேஸ் தான் இந்த பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு நிறைய உதவி செஞ்சதுங்கிறதுனால தான் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் தரணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ் காலத்தில். அதே சுதந்திரம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ரயில்வே பட்ஜெட்டே அந்த நாட்டோட பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்த காலகட்டம்லாம் உண்டு. அந்த ரயில்வே பட்ஜெட்டே அந்த ஒரு நாட்டோட மொத்த பட்ஜெட்டை விட ஜாஸ்தியாக இருந்த காலகட்டம் உண்டு. தென் அதுக்கப்புறம் என்னாச்சு, சுதந்திரம் வாங்கினதும் இந்த ப்ராக்டிஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இந்த ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆனதுனால தான் இந்தியா பூரா நெட்வொர்க் ரயில்வேஸ் அந்த அளவுக்கு வளர்ந்தது. சுதந்திரம் வாங்கின பீரியட்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர். 10.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதில் வேலை பார்க்குறாங்க. ஸோ நாடு முழுக்க லென்த் அண்ட் பிரெத் ரயில்வேஸோட கவுட்ஸாக இருக்கட்டும், பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் போனுக்கு ஒரு தனியாக ஒரு பட்ஜெட் வச்சு அதில் அந்த எக்ஸாக்ட்லி ரயில்வேஸ்க்கு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணினது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன். அண்ட் தென் 2017 என்ன ஆச்சுன்னா, என்ன ரீசன்னாலன்னு தெரியல, டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தே மர்ஜ் தி ரயில்வே பட்ஜெட் இன்டு த காமன் பட்ஜெட். ஸோ ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரம் பேசப்பட்ட ரயில்வே பட்ஜெட், அன்றைக்கி நாள் பூரா விவாதிக்கப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டு இந்த மெயின் பட்ஜெட்டில் ஒரு 4 வரி 5 வரியிலே முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கான ஃபோக்கஸ் வந்து குறையுது. பட் இதுக்கான அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இப்போ ரயில்வேஸ்க்குன்னு தனி ரயில்வே மினிஸ்டர் இருந்தாங்க. ரயில்வேஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி இருந்தது. ரயில்வேஸ்க்கு இவ்வளோ ரெவன்யூ வருது, இவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணுறோம், இத்தனை மக்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்டட் ட்ராவல் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வச்சுருந்தாங்க. ஸோ லாலு பிரசாத் யாதவ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் போகும்போது ஏறக்குறைய அத்தனை வருஷம் சுதந்திரமான காலத்துலேருந்து ரயில்வேஸ் வந்து ப்ராஃபிட்டில் இயங்கினதா சரித்திரமே கிடையாது. ஸோ லாலு பிரசாத் யாதவ் வந்து ஏறக்குறைய 30,000 கோடி கேஷ் வச்சுட்டு போனார். இந்த என்டையர் ரயில்வேஸையே விலை ஏற்றாமல் அதை ப்ராஃபிட்டபுளாக மாற்றிட்டு 30,000 கோடி கேஷை வச்சுட்டு போனார் லாலு பிரசாத் யாதவ். அவர் எப்படி ரயில்வேஸை மாற்றினாருங்கிறது இன்றைக்கும் ஹார்வர்டில் இட்ஸ் எ கேஸ் ஸ்டடி. அதை இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க, வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் போன் உள்ள ஒரு விஷயத்தை எதுக்கு நார்மல் பட்ஜெட்டில் ஒரு 4-5 வரியிலே நிப்பாட்டினாங்க அப்படின்றது ஸ்டில் அ கொஸ்டின் மார்க். பட் நிறைய பீப்புளுக்கு இந்த ரயில்வே பட்ஜெட் வந்து இன்னும் தனியாக கண்டினியூ ஆகிருக்கலாம்.
ஒரு நல்ல மினிஸ்டராக போட்டு அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் இன்னும் எங்களை போல் நிறைய பேருக்கு ஸ்டில் இட்ஸ் தேர். ரயில்வே பட்ஜெட்டுக்கு அப்படின்னு அந்த அலோகேஷன் லாஸ்ட் டைம் இன்டரிம் பட்ஜெட் 2024-25 அந்த இன்டரிம் பட்ஜெட்டில் 2.52 lakh crore அப்படிங்கிறத வந்து ஒதுக்கியிருந்தாங்க இன்டரிம் பட்ஜெட்டில் இந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறத. அதே மாதிரி இப்போ தாக்கல் செய்ய போகிற பட்ஜெட்டில் வந்து எவ்வளவு ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம பார்க்கும்போதே 1.40 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2.52 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது? இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இப்போ இருக்கிற ஃபோக்கஸில் லாஸ்ட் டைம் நாம் ஜிடிபி பற்றி பேசணும். ஸோ அந்த ஜிடிபி பர்சன்டேஜ் க்ரோத்துக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு ஒரு டார்கெட் இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடியோவில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க ப்ரொவைட் பண்ணோங்கிற டார்கெட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் ஒரு 2.95 லட்சம் கோடியிலேருந்து 3 லட்சம் கோடி வரைக்கும் அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குண்டான செலவுகளும் நமக்கு தயாராக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த ஓவராலாக அலோகேஷன்ஸில் பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கவர் ஆகும்? ஏன்னா கண்டிப்பாக சேஃப்டி சிஸ்டம் முக்கியம், அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் முக்கியம். இப்போ ரயில்வே அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே அதை வந்து நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த அலோகேஷன்ஸில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி சிஸ்டம் தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஒரு 2-3 பட்ஜெட்டாகவே இதை பற்றி பேசிட்டு வராங்க. வருஷம் அதுக்கான ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிடென்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி விபத்துகளும் அதிகமாக நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கவச்சுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் சரியாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது ரோட்டில் அவங்க போட்டுட்டு அந்த இன்னும் போடாத ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடந்துச்சா, இதை பற்றியான ஒரு டிரான்ஸ்பேரன்சி இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. இந்த ஃபண்டுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாத சமயங்களில் சேஃப்டி இஸ் த டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றது. மக்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் வளர்ச்சியெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ மக்களோட உயிரின்னும் போது இண்டஸ்ட்ரியோட ரெக்குவயர்மெண்ட் கவச்சில் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது ரெக்குவயர்மெண்ட்டு. இப்போ இந்த பட்ஜெட்லேயும் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி விட்டுறாங்களா, கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறாங்களா, இல்லாட்டி அதை ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போய் இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்துலேயும் பண்ணுறாங்களா அப்படின்றதுல இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்குது. ரெண்டாவது ப்ரையாரிட்டி பொருட்களை வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த ரயில்வேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப்மெண்ட் பண்ணுறது. இப்போது எந்த ப்ரைமரி ரூட்டு பார்த்திங்கனாலும் சென்னை பெங்களூர், சென்னை மும்பை, சென்னை கன்னியாகுமரி, இந்த மாதிரி எந்த மெயின் ரூட்டை பார்த்திங்கனாலும் எல்லாத்துக்கும் 2 ட்ராக்கு தான், டபுள் ட்ராக் சிஸ்டம் தான் இருக்குது. அந்த ட்ராக்கில் பேசஞ்சர் ரயில்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்க தருவாங்க. ஸோ கூட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகும் பொழுது, பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகும் பொழுது அந்த கூட்ஸ் ட்ரெயினை வந்து சைட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் 2 ட்ராக் இருக்கிற இடத்துல 4 ட்ராக் இருந்துச்சுன்னா, ஸோ கூட்ஸ் ட்ரெயினுக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் இருந்துச்சுன்னா பொருட்களை இன்னும் வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ரயில்வே வசதிகள் அதிகமாக செய்யப்படாத இடங்களுக்கு, ஸ்பெசிஃபிக்கலி நார்த் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் காஷ்மீர், உதம்பூர் பாரமுல்லான்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை அவங்க முடிக்கணும். அந்த ப்ராஜெக்டை முடித்தா இப்போது காஷ்மீர் ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே இன்னும் டூரிசம் அதிகமாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரோடு வசதிகள் அங்கே என்ன தான் நம்ம பெஸ்ட்டாக போட்டாலும் இப்போ பைக்கர்ஸும் இப்போ டூரிஸ்ட்டும் ஒரு காரு, பஸ்ஸு இந்த மாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஒரு ரயிலில் போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த சைடு காஷ்மீர் சைடாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்த் ஈஸ்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. நார்த் ஈஸ்டில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை ஈஸியாக இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த சைனா இன்கர்ஷன், இந்த பக்கம் மேலே சைனா, இந்த பக்கம் பாகிஸ்தானு, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, எல்லாமே நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாமே தே ஹவ் பிகம் பார்ட்னர்ஸ் ஆஃப் சைனா. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ சைனீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரயிலை பீஜிங்லேருந்து அந்த நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் எண்டு வரைக்கும் அவங்க தி brought it எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
இந்த பக்கம் மேலே பார்த்தா சிக்கிம் வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டிபெட்டுக்கு பீஜிங்லேருந்து ஒரு ஹை ஸ்பீட் ரயிலே இருக்குது. இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே அவங்க கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் நார்த் ஈஸ்ட் இட் டேக்ஸ் அ ஹையர் ப்ரையாரிட்டி. அண்ட் தென் அதுக்கப்புறம் அதிக ரயில் வசதி இல்லாத இடங்களுக்கு நிறைய எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ட்ரெயினில் வந்து அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும்னா அவங்க வந்து நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்ஸு ரெடி பண்ணணும். அந்த மாதிரி ரெடி பண்ணாமல் நவ் தேர் ஃபோக்கஸிங் ஆன் தி ப்ரீமியம் ட்ரெயின்ஸ், வந்தே பாரத், புல்லட் ட்ரெயின், அந்த மும்பை டு சூரத், அதெல்லாம் இந்தியாவுக்கு புல்லட் ட்ரெயின் இப்போ தேவையில்லை. ஸோ நார்மல் ரயில்வே ட்ராக்ஸ்லேயே உங்களுக்கு அப் டு பழைய ரயில்வே ட்ராக்கெல்லாம் நீங்கள் செம்மைப்படுத்தி வச்சிங்கன்னா யூ கேன் ரீச் ஸ்பீட்ஸ் அப் டு 160. இப்போ இருக்கிற இந்திய கிராமங்களில் ரயில்வேஸை பற்றி அதிகமாக ஒரு டிராஃபிக் சென்ஸ் இல்லாத ஒரு கிராமங்கள் ஸ்டேட்டெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணும்பொழுது யூ டோன்ட் நீட் அ புல்லட் ட்ரெயின், யூ ஜஸ்ட் நீட் அ நார்மல் ட்ரெயின் தட் கோஸ் ஃபாஸ்டர். அது ஒன்று. ஸோ ரயில்வே ட்ராக்குகளை மேம்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு அந்த 3 லட்சம் கோடி அவங்க அலோகேட் பண்ணுவாங்கன்னு நாம் எதிர்பார்க்கறது பத்துமா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறது அது இன்னொரு பெரிய கேள்விக்குறி. பட்ஜெட்டில் வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறதோ இல்லை இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்கிறதோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது யார் வேணால் சொல்லிட்டு போகலாம். பட் ஃப்ரம் தி எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த அளவுக்கு சிறப்பாக அவங்க செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் எக்கனாமிக் க்ரோத்தே இருக்குது. இப்போ நார்மல் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்தே பாரதா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் நாளாகவே போயிட்டுருக்கு. அப்படி பண்ணும்போது உண்மையாகவே அது க்ரோத் எஃபெக்டிவாக இருக்குமா? ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா? இப்போ வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இட் வாஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். ஒரு நார்மல் ட்ரெயினை விட வந்தே பாரத் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். டேட்டாவே அதை சொல்லுது. நார்மல் ட்ரெயின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது இது ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக ஆக்சிடெண்ட்லாம் அதிகமாக நடந்த உடனே அதோட ஸ்பீடையும் குறைச்சிட்டாங்க. வந்தே பாரத்தை ஃபாஸ்ட்டாக காமிக்கணுங்கிறதுக்காக மற்ற ரயிலோட வேகத்தெல்லாம் குறைச்சிட்டாங்க. இப்போ சென்னை டு மதுரை இந்த சவுத்தில் ஓடுற வந்தே பாரத்துக்காக வைகை ஸ்பீடை குறைச்சிட்டாங்க, பல்லவன் ஸ்பீடை குறைச்சிட்டாங்க. தேவர் த ஃபாஸ்டஸ்ட். இந்த பக்கம் சேரனோட ஸ்பீடை குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒன்று மேம்படுத்துறதுக்கு இன்னொன்று செருமைப்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வந்தே பாரத் வந்து என்னதான் அந்த அன்ரிசர்வ்டு பீப்புள் எல்லாம் ஏறுறதை கம்மி பண்ணினாலும், எக்ஸ்ட்ரா சர்வீஸ் நல்லா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் சதாப்திக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆல்ரெடி சதாப்தின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ராஜ்தானின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டுமே இந்தியாஸோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸ், நிஜமாகவே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸ். ஸோ அந்த சர்வீஸ்க்கும் இந்த சர்வீஸ்க்கும் அந்த கோச்சோட கலரு, அந்த கோச்சோட சைஸு தான் வித்தியாசம், இன்ஜினோட கெப்பாசிட்டி தான் வித்தியாசம், வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நார்மல் கோச்சஸையும் வந்தே பாரத் கோச்சஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மார்க்கெட்டில் இருக்குது. ஏன் ஒரு நஷ்டமடைகிற ஒரு ப்ராடக்டில் எடுத்துகிட்டு போய் காசை போடுறீங்க? நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு ஒன்று. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கும்பொழுது இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இந்தியன் ரயில்வேஸில் நீங்கள் ஒரு கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரணும். ஸோ அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் நீங்கள் என்ன தான் ஃபேர்ஸ் ஏற்றனாலும் அதில் போகிறதுக்கு ஆள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்தே பாரத்தில் போனோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. ஸோ அதோட ஓவர். ஸோ வந்தே பாரத்துக்கும் நார்மல் ட்ரெயின்ஸுக்கும் 1/2 மணி நேரம் தானே வித்தியாசம். நான் அதுக்கு நார்மலே போய்க்கிறேன், நான் அதுக்கு வந்தே பாரத்தில் போகிறேன்னு சொல்லி எல்லாருமே நார்மலில் தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் காலியாக தான் ஓடுது. இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு தேவையா? நாட்டுக்கு வந்தே பாரத் முக்கியமாக, இல்லை நீங்கள் நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வர்றதுக்கு இப்போ அத்தனை பேர் அன்ரிசர்வ்டு கோச்சஸ்லேருந்து ரிசர்வ்டில் ஏறுறாங்கன்னா என்ன வித்தியாசம்? இருக்கிற அளவுக்கு, இருக்கிற பேசஞ்சர்ஸ் அளவுக்கு ட்ரெயின்ஸ் பத்தலை. அதில் நீங்கள் அதிகமாக ட்ரெயின் விடுவீங்களா, இல்லாட்டி கம்மியான வந்தே பாரத்தில் போடுவீங்களா? இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ். உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? ரயில்வேஸோட ஃபோக்கஸ் வேர் இட் ஷுட் பி.
அதாவது நார்மல் பேசஞ்சர்ஸ் இப்போ பேசஞ்சர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ரயில் ஒன்று நார்மல் ரயிலே விட்டாலே ஒரு பேசஞ்சர் ரயிலே இந்தியாவிலேருந்து உத்தரப்பிரதேஷ்க்கோ இல்லை இல்லை பீகாருக்கோ இல்லை மத்திய பிரதேஷ்க்கே விட்டாலும் இட் வில் ஸ்டில் பி ப்ராஃபிட்டபிள். ஏன் அந்த ப்ராஃபிட்டை எடுக்க மாட்டேங்கிறீங்க? பட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தி presentation of the trains rather than the value of the trains. இப்போ ஓவரால் ரயில்வே பட்ஜெட்டை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அந்த அலோகேஷன் எவ்வளவு இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அலோகேஷன்ஸில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாட்டுக்கான அலோகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 ரயிலை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கல. ஓகே, மார்க்கெட்டை எதிர்பார்க்கல. இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் வித் தி யூனியன் கவர்மெண்ட் நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்குங்கிறது எதிர்பார்க்கல. நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அண்டு தெலுங்கானா, இது 4த்துக்கும் அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மெயின்லி நார்த் ஈஸ்ட்டுக்கு போகும், உத்தரப்பிரதேஷுக்கு போகும், அண்ட் தென் இந்த பக்கம் ஸ்ரீநகர், காஷ்மீர், அப்புறம் குஜராத், இந்த சைடுக்கு தான் போகுமே தவிர நம்ம சைடுக்கு 2 ட்ரெயின் விட்டாலே அது ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த பட்ஜெட் பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது ரயில்வே பட்ஜெட்டில் என்ன மாதிரியான அலோகேஷன்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது எப்போவுமே ரயில்வே ஸ்டாக்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும், நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான ரயில்வே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ இந்த ஜூன் மாதம் இதே கவர்மெண்ட் வருதுன்னு சொன்னதுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஎஸ்யூ ரயில்வேஸோட இப்போ ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், இந்த மாதிரி ரயில்டெல், இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து ஸ்டாக்கு நிறைய ஏற ஆரம்பிச்சது. ஸோ நாம் என்ன பார்க்கணுன்னா இதுக்கு ப்ரீவியஸாக ரயில்வேஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணித்தர அளவுக்கு எந்த நிறுவனங்கள் கெப்பாசிட்டி வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நிறுவனங்களாக பார்த்து அப்போ தான் தருவாங்க. அதாவது ஆல்ரெடி வேர் யூ ஏபிள் டு டெலிவர், அந்த மாதிரி டெலிவர் பண்ண உன்னால் முடிஞ்சுதா அப்படிங்கிறத வச்சு தான் இப்போவும் தருவாங்க. இப்போ அதை மாதிரி ப்ரீவியஸ் ப்ராஜெக்டாக யார் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தந்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வேஸ் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், இது எல்லாமே கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இது இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு சப்ளை பண்ணுற ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்து ஒரு லிஸ்ட்டை எடுத்து யார் இதில் ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங் அப்படின்னு பாருங்கள். யார் யாரெல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்காங்க, ஒரு 2-3 வருஷமாக அவங்க அவங்க ப்ராஜெக்ட் எடுத்த டேட்லேருந்து யார் யாரெல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ரயில் விகாஸ் நிகம் அண்ட் ஐஆர்எஃப்சி இது எல்லாமே யோசிக்கவே வேணாம், நீங்கள் தாராளமாக பணத்தை போடலாம். இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனிஸ், தே ஆர் ப்ராஃபிட்டபிள், தே ஆர் கேஷ் ரிச். இன்னொரு 20-30,000 கோடிக்கு அவங்க ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க கையில். தே காட் ஆர்டர் புக்ஸ். ஒரு கம்பெனியோட ஆர்டர் புக் என்னன்னு பாருங்கள், அது எத்தனை வருஷத்துக்கு போகுதுங்கிறத பாருங்கள், அது கரெக்டாக அவங்களால டெலிவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எவ்வளோ, அவங்களுடைய கடன் எவ்வளோ, அவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு டாப்பு 2-3 இல்லை 4 வச்சுக்கோங்க. தென் அந்த 4த்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரயில்வே கிட்ட வந்து எப்பவுமே மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும், டிக்கெட் விலையெல்லாம் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு டிக்கெட் விலை இறங்குவதற்கான இல்லைனா ஏறுவதற்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? டிக்கெட் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் அவங்க நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த டிக்கெட் வேலைகளை அவங்க ஏற்றி தான் ஆகணும். ஸோ மேபி டியூ டு அந்த கூட்டணி கட்சிகளோட ப்ரெஷர்னால் அவங்க விலை ஏற்றாமல் இருக்கலாம். இல்லாட்டி இல்லை நாங்கள் கார்பரேட்ஸ்க்கு மட்டும் ஏற்றிக்கிறோம், கூட்ஸ் ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலையை மட்டும் அவங்க ஏற்றலாம். அந்த விலை ஏற்றினா உங்களுக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் விலை ஏறாமல் தடுக்கலாம். பட் இன்டைரக்டாக பொருட்களோட விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படியும் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் அது கடைசியில் அந்த விற்பனை ரேட்டில் தான் அவங்களும் ஏற்றுவாங்க. எவ்ரிபடி ஒர்க்ஸ் ஃபார் ப்ராஃபிட். ஸோ டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக இப்போ ஒரு 4-5 பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய காஸ்ட்டை ஒரு முழு நேஷனுமே சப்போர்ட் பண்ண வேண்டிய வரலாம். ரெண்டாவது அந்த கன்செஷன்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா அதுவும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கன்செஷன்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க.
இந்த கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட் என்னென்னா இதெல்லாம் ரயில்வேஸ் எதுக்கு தரணும், ஸோ முதியோர் சார்பாக இருக்கிற நிறுவனங்கள், முதியோர் சார்பாக இருக்கிற கவர்மெண்ட், ஆர்மிக்கு இப்போ கன்செஷன்னா அதை நீங்கள் பே பண்ணுங்கள், ஆர்மி பே பண்ணுங்க, நான் எதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. வேலிட் கொஸ்டின். பட் ஒரு ஒரு தேசத்தோட முதுகெலும்பையே பார்க்குற ஒரு நிறுவனத்துலேருந்து நீங்கள் அதை ஒரு ப்ராஃபிட்டுக்கு ரன் பண்ண ட்ரை பண்ணுறது, எல்லா வேலையும் ஏற்றிட்டு இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு, மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஒப்பீனியன். அதே ரயில்வேஸை விலையை குறைச்சி ப்ராஃபிட்டாகவும் ரன் பண்ணலான்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ வை டோன்ட் வி லுக் அட் தேட் அண்ட் சி, ஓகே அதுலேருந்து ஏதாவது பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில். சார், இந்த வாரம் வந்து ரயில்வே ரிலேட்டடான அலோகேஷன்ஸ் எப்படி இருக்கும், அதில் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன மாதிரியான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அதுதான் மக்களுக்கு இன்னுமே கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி சார். நன்றி.